கழிச்சடிகளை இங்க கொட்டலாம். பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது? அவங்க போனோட போயிட்டு ரூம கதவை சாத்தினாங்கன்னா தெரியும் எவ்வளவு அதுல வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஒருத்தர் யோசிச்சா பரவாயில்ல, பார்த்து எல்லாருக்கும் யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கா இல்லையா? அதனால வந்து இங்க மேடைக்கு வந்த பிறகு அவருடைய எழுத்து திறமையும் பேச்சு திறமையும் அதிகமாயிடுச்சு. யூனியனுக்கு வந்த பிறகு அது ஒன்று படத்திற்கு யூஸ் பண்ணிக்க பிரபாகர். இந்த போகி திரைப்படத்தை இயக்கிய தயாரித்த விஜயசேகரனுக்கு பெப்சியோட சார்பில் இயக்குனர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். உண்மையாகவே வந்து பேரர் சொன்ன மாதிரி நான் கேட்டேன், நேற்று படம் போகலாம்னு சொல்லும்போது எப்படி படம்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ 11 படம் வந்திருந்தா கூட 3 படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். சரண்டரும் போகியும் அக்யூஸ்டும் நல்லா இருக்குது. முதல் பக்கம் நல்லா இருக்குது, கலெக்ஷன் இல்லை, பட் முதல் பக்கம் ரிப்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு. அப்படியே போகி யார் படம்னு கேட்டப்போ தான் நம்ம விஜயசேகரன் படம் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு தடவை படம் பார்க்கலாம்னு நினச்சோம். அப்போது படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர் கலெக்ஷனில் வந்து ஒரு வேளை தப்பாக இருந்தால் சொல்லணும், பிச்சைமணி வந்து நான் எங்கள் நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் இந்த 3 படம் நல்லா இருக்குது சார், வந்து போகி வந்து கலெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். அது எந்த அளவில் நீங்கள் தான் அதை சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா விஜயசேகரன் வந்து ஏறக்குறைய 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக பல ரணங்களை சந்தித்தவர். அவர் வந்து ரணம்னே படம் எடுத்தார், பல ரணங்களை சந்தித்தவர். அந்த எப்படியாவது வெற்றி பெறணும் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் பாவம். அந்த ரணத்துக்கெல்லாம் வந்து ஒரு மருந்தாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். இந்த வெற்றிங்கிறது வந்து அவரோட 12 வருஷ உழைப்புக்கான ஒரு மருந்து தான். இந்த அந்த அவரோட காயங்களுக்கு ரணத்துக்கு ஏற்பட்ட மருந்தாக தான் இந்த வெற்றியை அவர் கொண்டாடணும். உண்மையாகவே வந்து அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மிக சிறிய விஷயம், ஆனால் அது அழகாக அதை வச்சு வியாபாரம் இல்லாமல் அதனோட வலியை, அதாவது 2 விஷயம் இருக்குது. ஒரு கற்பழிப்பை காமிக்கிறதுங்கிறது வந்து அந்த கற்பழிப்போட வலிய வேதனையை கொடூரத்தை காமிக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ். கற்பழிப்புங்கிற பேர்ல இன்னொரு பாலியல் வன்கொடுமை செய்யறது இன்னொரு டைப். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. அப்படி இல்லாம இந்த படம் வந்து அந்த விஷயத்தோட உணர்ச்சியை, அந்த வன்கொடுமையை, அதனோட வக்ரத்தை, அதனோட வேதனையை மக்களுக்கு வந்து உணர்த்துது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. சின்ன கண்டென்ட்டா இருந்தா கூட, இப்போ பேரர் சொல்லும்போது சொன்னார், முன்னாடிலாம் வந்து அழகான பெண்களை கற்பழிக்கிறதுங்கிறது தான் இது. அதாவது வந்து நம்ம வந்து ஃபிலிமில் எடுக்கும்போதே ஒரு கற்பழி காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு அழகான பெண் இருந்தால் கற்பழிக்கும். ஆனால் இப்போ சொசைட்டியில் எப்படி இருக்குன்னா, பெண்ணு கூட தேவையில்லை, 60 வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே, 70 வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே, இல்லை 7 மாதம் குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்கே இருக்கு? அப்போது ஆடை இது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னா, ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே. மொத்தமாக மூடி வச்சிருக்க, மொத்தமாக மூடி ஒரு 75 ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும்? அது வயசானங்கிறவங்க தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்கரத்தான் அந்த வந்து சொசைட்டியில் வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை 2 வகையில கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணும். தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன, வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது, பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரி தான் இப்போ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு அப்பா அம்மா நிச்சயமா கற்றுக் கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். ஏன்னா வெளியே போற ஒரு பொண்ணு யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானேவா, யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே. அப்போ எல்லாரையும் தங்கச்சியா பாருங்க நான் சொல்றேன். தங்கச்சி மாதிரி அரவணைப்பு பண்ணிக்க, தங்கச்சி மாதிரி பார்த்து சொல்லல, பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இது போல வன்கொடுமை எப்படி பண்றது? ஒரு 70 வயசு பெண்மணி கிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை எப்படி பண்றான்? ஒரு 7 மாச குழந்தையோ 7 வயசு குழந்தையோ இந்த குழந்தைய பார்க்கும்போது அவன் மனசுல பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது? இதை முதல் இந்த சொசைட்டிலிருந்து களைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும். ஒருத்தருமே சினிமாவால கெட்டு போச்சு அப்படின்லாம் இது சொல்லக்கூடாது. சினிமா, ஊடகம், அரசு அனைவரும் இணைந்தாதான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும். இப்போ இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான், அவங்ககிட்ட வக்ரம் இருக்கு. ஒருத்தன் பார்க்கறான், இல்ல 100 பேர் பார்க்கறான், அவங்ககிட்ட வக்ரம் இருக்கு. அப்ப எடுக்கிறவனுக்கும் பார்க்கறவனுக்கும் யாருங்க மீடியேட் பண்றான்? எடுக்கிறத இப்போ ஒருத்தன் எப்படி பார்க்கறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் எடுக்கிறான், ஒரு 100 பேர் 1000 பேர் பார்க்கறான். இதுக்கு யார் இது காரணமா இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. பிஎஸ்என்எல். இதன் மூலம் தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமா தான் வருது. அப்ப இதனோட உரிமையாளர் யாரு? இதனோட உரிமையாளர் மத்திய அரசு. அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. இப்போ நீங்க வந்து சைனாவுக்கு போயிட்டு
நீங்கள் போடணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும். அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலீட் பண்ணுறாங்க. டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ வந்து அது வந்து டெலீட் பண்ணிடும். கூகுளோ இல்லை மற்ற இதுவோ அங்கே ஒர்க் ஆகாது. அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதை எதெல்லாம் பார்க்கலாம், எதை எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சிருக்கான். அப்படிதான் வரும். ஆனால் இந்தியா எப்படி இருக்குன்னா, உலகத்தோட கழிசடைகளை இங்கே கொட்டலாம், எதை ஒன்றாலும் இங்கே வந்து கொட்டலாம். அப்போ அது ஓப்பனாக இருக்கு. அதை முதல்ல சரி இது பண்ணும். இப்போ மனசில் வந்து இங்கே கீழே வந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்தா மேலே இருக்கிற தண்ணி குதிச்சுட்டே இருக்கும். அப்போ வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, வாயால சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கா இருக்கு. இந்த போன்ல இப்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதை பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம்? அப்ப எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது நிச்சயமா இருக்கு. அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை. நான் வந்து சினிமாலாம் யோக்கியம், நீங்க அரசு மேல குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம் நீங்க நினைச்சக்கூடாது. சினிமாவிலும் அது போன்ற காட்சிகளை தவிர்க்கணும். ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணுமே தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியலை வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ இல்லை அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை. திரைப்படத்துறையிலும் ஒரு ஒரு தணிக்கை வேணும், சுய தணிக்கை வேணும். முதல்ல தணிக்கைங்கிறது வேற விஷயம், சுய தணிக்கை வேணும். எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம். நீ போய் 70 வயசு ஒரு பெண்மணியை கற்பழிச்சு சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது மாதிரி காட்சிகள் வருதா படத்துல? அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காது. எவ்வளவு மோசமான படத்துலயும் இது மாதிரி மோசமான கண்டென்ட் இருக்காது. அதனால எங்களோட பார்ட் இருந்தா அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். ஆனா இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது அரசு கிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 24 மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு. இப்பெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனா அப்பா அம்மா பயப்படணும். ஐயோ குழந்தைய காணுமேன்னு பயப்படணும். ஆனா இப்ப குழந்தைங்க ரூமுக்குள்ள போய் கதவை சால் போட்டா பயப்பட வேண்டியிருக்கு. அவங்க போனோட போயிட்டு ரூமு கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளவு அதுல வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த ஆபத்துகளை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க சரி செய்யும். அதை நிச்சயமா இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்குன்னு நாங்கள் காமிச்சிடுறோம். இந்த கொடுமையை இது புதுசானது இல்லை. ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது இது மாதிரி நடந்திருக்குன்னு வந்து சில பேர் அதை வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அது யூடியூப்ல வந்து கொஞ்சம் பேர் அது வியாபாரமாய் அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு பிணத்தை கூட புணரக்கூடிய காம வெயின்குள்ள நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய் அதை ஒருத்தர் வியாபாரமா பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமா அதை சரி செய்ய இடத்துல திரைப்படம் துறையும் இருக்கு, அரசும் இருக்கு, மக்களும் இருக்காங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. விஜயசேகர் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னாரு, வேதனையை சொன்னார். ஏன்னா விஜயசேகர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரௌத்திரமான ஒரு நபர். அவர் வந்து அந்த எப்படி வந்து போகி திரைப்படத்துல கெட்டவைகளை போட்டு எரிச்சாரோ அது மாதிரி கெட்டவைகளுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில இருந்தாலும், ரொம்ப சிரமமான நிலையில இருந்தாலும் நல்ல நிலையில இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிட்டே இருக்கக்கூடிய. அதனாலதான் இன்னைக்கு அவரோட வார்த்தை வந்து எனக்கு வந்துடுச்சு. ஆனா இங்க இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமா வந்து அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் தான் இருக்காங்க. இயக்குனர் நிச்சயமா நாங்க பெப்சி அவங்களோட இருந்து துணை இருந்து பண்ணுவோம். இன்னைக்கு 11 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 11 படத்தை அவங்க முறைப்படுத்தி ஏறக்குறைய ஒரு 5 படம் இல்ல 6 படம் பண்ணாங்கன்னா 50 வாரம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு கட்டுல் இருந்தது, தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல இருந்தது. அப்போ பெரிய படங்கள் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணணும், சின்ன படங்கள் எப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வியாபாரம் தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர்கிட்ட இருந்தது. ஆனா இன்னைக்கு அது இல்ல. 9 மணி ஷோக்கெல்லாம் யாராவது வருவாங்களா? 9 மணி ஷோக்கு யார் வருவாங்க? எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறவங்க. அதாவதுன்னா ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்குள்ள வருவாங்க. யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க? அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க. ஆனா இப்ப நம்ம படத்தை பார்க்க வர்றவங்களாம் யாரு? ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க? அது வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்காக, இல்ல பொறுப்பான குடும்ப தலைவர்களுக்காக, இல்ல ஒரு குடும்பத்தினர் பார்க்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும். ஆனா இவங்களை எப்போ படம் பார்க்க முடியும்?
ஒரு 11:30லேருந்து இல்லை ஒரு 11 o'clockலேருந்து நைட் 9 o'clock 10 o'clock வரைக்கும் தான் அந்த டைமில் தான் உங்கள் படம் பார்க்க முடியும். ஆனால் அந்த நேரங்களில் படமே போடாமல் உங்கள் படத்தை போட்டு ஆள் வரல க்ளோஸ் பண்ணிட்டோம், உங்கள் படத்தை போட்டு ஆள் அதாவது நாம்கே வசன் சொல்கிறது இல்லையா, பெயரளவில் வந்து போட்டோம், ஆடியன்ஸ் வரல அதனால் போடல. அப்படி இருக்கக்கூடாது. என் படம் எப்போ ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும்? போகிங்கிற திரைப்படம் எங்கே ஓடுதுன்னு இப்போ விஜய் தெரியுமான்னு கேளுங்க. இந்த ஷோ பணம் கட்டியிருப்பாரு, நாளைக்கு சொல்லுவாங்க இதில் அந்த கியூப்ல இருந்து, இல்லை சார் நேற்று உங்கள் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போதான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்கே ஓடலன்னு. இது மாதிரி கேவலமான இடத்துல தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் போட்டோமா, எங்கள் படம் 60 தேட்டர் தான், 60 தேட்டரில் படம் ஓடுன்னு எங்களை சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி இப்போ தேட்டரில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸை ஓரமாக வச்சுட்டு கல்யாண் ஜுவல்லரி ஃப்ளெக்ஸை அதிகமாக வச்சுருக்காங்க. இது என்ன கேவலமான இதுவாக இருக்கு பாருங்க. திரையரங்கம் எதுக்காக இருக்கு? திரைப்படங்கள் வர உங்கள் படத்தில் உங்கள் தேட்டரில் எந்த படம் ஓடுதுன்னு சொல்கிறது தானே உங்கள் இது இருக்குது. ஆனால் அதுக்கே வந்து உங்கள் படத்தில் ஓடுனா சின்னதாக எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுவோம், அதுக்கு நம்ம பணம் கட்டணும். இப்போ எங்கள் படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார், ட்ரெய்லர் போடலாம் அப்படின்னா 20 லட்ச ரூபா பணம் கொடுங்குறேன். அதாவது நம்ம படத்தை நம்ம படம் ஓடும்போதே, நம்ம தயாரிப்பால் எடுத்த படம் ஓடும்போதே போடுறதுக்கு நான் 20 லட்ச ரூபா படம் கொடுப்பேன். அப்போ இன்னும் புற்றுச்சல் மாதிரி உங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறேன் நான், இது எனக்கு இவ்வளோ கொடுன்னா, எடுத்த படத்தை விட ப்ரொமோஷனுங்கிற பேரில் பல பேர் கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. அப்போ யாருக்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம படம் ப்ரொமோஷன், எதை தின்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால, அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால வரவங்கட்டெல்லாம் வந்து உனக்கு 50,000 உனக்கு 50,000 உனக்கு 50,000 கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது. படம் பார்க்க வரும்போது 10 பேர் 5 பேர் 20 பேர் இருந்தால் இந்த ப்ரொமோஷன்லாம் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து ஒரு இடம் இருக்குது, அது தயாரிப்பாளர்கள். இப்போ டிமாண்ட் இருக்கு, சப்ளை இருக்கு. சப்ளை 1000 திரைப்படங்கள் இருக்கு, இங்க 5 கோடி பேர் படம் பார்க்க தயாரா இருக்காங்க. இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன? எப்படி படம் பார்க்கறது? இந்த 1000 திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போடுன்னு சொல்ற நிலையில இருந்தா கூட, ப்ரொடியூசர் இருந்தா கூட, அதை பார்க்க இன்னைக்கு ஓடிடி வராங்களான்னா இன்னும் அவங்களுக்கு போய் உருவணும். நீங்க அதான் என் படத்தை பாருங்க, படத்தை பார்த்து ஃப்ரீயா போடுங்க, பணமே கொடுக்க வேண்டாம், உங்க ஓடிடிலையாவது போடுங்க. அதுக்கு அவன் சொல்றான் பார்த்துட்டு போடுறோம். எப்படின்னா, பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு மீன், நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு மீன் துண்டு வைப்பான் சாப்பாட்டில், அது ஃப்ரீயாக வச்சுருவான். அந்த மீன் துண்டை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. ஏன்னா அது சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட முடியாது, சாப்பாடு இதுவாக இருக்காது. அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ளை கூட நிறைய தடவை திருப்பி நக்கிக்கிட்டு இருக்கும். அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவன் டைரக்டர் ஆகிட்டோம் வந்து சின்ன ஒரு கல்யாணத்துக்கு போனோம், 60 வகை சாப்பாடோடு இருக்குன்னா சும்மா ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு தள்ளி விட்டுட்டோம். அப்போது ஓவர் சப்ளை இங்கே வந்து குப்பைக்கு போயிடுது. அப்போ இங்கே வந்து படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிகிட்டு இருந்த கஷ்டமாக படம் கொடுங்க, நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி, பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்டர் ஒட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நம்ம படம் கொடுத்த காலம் ஒரு காலம். அப்போது டிமாண்ட் இருந்தது, சப்ளை கம்மியாக இருந்தது. இப்போது நம்மளே படத்தை கொடுத்துடணும், ஃப்ரீயாக கொடுத்துடணும். இதை வந்து ப்ரொமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும், நம்மளே வந்து ஃபோட்டோ கார்டு கொடுக்கணும், நம்மளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும், அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும், அதை ஒட்டினானே இல்லைன்னு பார்க்க நம்ம ஆளை வைக்கணும். ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃப்ளெக்ஸ் இல்லை. ஏன்னா அவர் சொல்லுவார், இல்லை சார் 10 படம் வருது, உங்கள் படத்தை எங்கே வைக்கணும்னு தெரியல, இப்படிங்கிற நிலைமை இருக்குது. இது சரி, அவர் சொன்னது நாங்கள் வந்து அவர் என் மேலே இருக்க அன்பில் இல்லை என் மேலே இருக்க நம்பிக்கையில் அது சொன்னார். நிச்சயமாக நான் அதை பண்ணுவேன். ஆனால் இது யார் பண்ணணும்னா தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் பண்ணணும். அவங்க தான் இது சரி பண்ணணும். அவங்க சரி பண்ணுறத மூலமாக தான் இன்னைக்கு ஏறக்குறைய இங்கே வந்து 200 டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் விஜயசேகர் மாதிரியே வந்து போராடிட்டே இருக்காங்க, கடந்த 10-15 வருஷம் போராடிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட தயாரிப்பாளராக வராங்க. ஆனால் தயாரிப்பாளருக்கு ஒரு கேரண்டி நம்மளால் கொடுக்க முடியுமா? இப்போ முன்னாடி வர தயாரிப்பாளர் லாபம் வருமானு கேட்ட தயாரிப்பாளர், இப்போ வர தயாரிப்பாளர் என்ன கேட்குறேன்னா, என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? இதுதான் உண்மை. அப்போ ரிலீஸ் ஆகுது பண்ண முடிஞ்சா போதுங்கிறாங்க தயாரிப்பாளர். ஆனால் அது கூட இன்னைக்கு பண்ண முடியாம சூழ்நிலை தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுதான் அதனுடைய கோபத்தோட வெளிப்பாடு தான் விஜயசேகரனோட அந்த வேதனையான வார்த்தைகள். அதை நிச்சயமா அதையெல்லாம் சரி பண்ணணும் தான் நான் நினைக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து, தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து, நடிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பா இருந்து நம்ம நான் வாழ்ந்தா போதுன்னு வந்து இப்போ மேலே வந்தோடனே கொஞ்சம் பேர் நினைக்கிறேன்.
நான் வாழ்ந்தா போதும். அப்படி இல்ல. எம்ஜிஆர் ஒரு சொன்ன ஒரு உதாரணத்த இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். எம்ஜிஆர் படம் ஓடும்போது அவரு சொன்னாராம், "நம்ம கடை கலெக்ஷன் ஆயிடுச்சா?" "ஆயிடுச்சுங்க." ஆ இல்ல, இல்ல. அந்த டிக்கெட் இது வச்சா, கேன்டீன்ல நல்லா வியாபாரம் ஆச்சா? பார்க்கிங்ல டிக்கெட் இதுவாச்சா? பார்க்கிங் பண்ணானா? போஸ்டர் ஒட்டணும் வச்சா? அப்போ தன் திரைப்படங்கள விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், திரையரங்கத்துல கேன்டீனு, திரையரங்கத்துல இருக்க வந்து பார்க்கிங் ஒரு சைக்கிள் பார்க்கிங் வச்சணும், போஸ்டர் ஒட்டணும். இவன் எல்லாம் கூட நல்லா இருக்கணும். அப்போ அடுத்த படத்த வந்து நான் இவ்வளவு சம்பளம் ஏத்தலாம்னு சொல்லும்போது, வேண்டாம் எனக்கு இவ்வளவு இருந்தா போதும். அந்த லாபம் வந்து சரிசமமா எல்லாரையும் கொண்டு சென்றடையணும் அப்படின்னு நினைச்ச ஒரு எம்ஜிஆர். அதனால தான் மறைந்தும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு எம்ஜிஆர். இன்னைக்கு போன படம் 100 கோடி கலெக்ஷனா, என் சம்பளம் 100 கோடி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சாதான் இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணும். ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையும் போது அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணுது. கரெக்ட். அடுத்த படத்தோட பட்ஜெட்டை நீ 100 கோடி வச்சிட்டீங்கன்னா, அந்த படம் மாதிரி இந்த படம் ஓடுவான். அது அப்படி எப்படி ஓட முடியும்? அப்போ கதை கேட்க வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு கதை கேட்க சொல்ல வரும்போது நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் பட்ஜெட் 100 கோடியில சொல்லுங்கிறார். கதை சொல்றதுக்கு வரணும். ஆனா பட்ஜெட்ல 100 கோடி சொல்ல வர்றதா? என்னன்னா இவரோட காம்படிஷனா இவர் நினைக்கிற ஆள் வந்து 100 கோடியில இருக்காரு அவரு. அப்போ நான் வந்து அவரை மாதிரி என்னோட படம் அமையணும். முதல்ல கதையை கேட்போம். அந்த கதைக்கு 100 கோடி செலவு பண்ணா பரவாயில்ல. அது உங்க இஷ்டம். அது மாதிரி கதைகள் இருந்தா பரவாயில்ல. ஆனா கதை சொல்ல வரும்போது 100 கோடியில கதை சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா அது சரியா வராது. அதை சம்பந்தப்பட்ட அனைவரும் நாங்க முதல்ல எங்களுது வந்து கூக்குரலா இருந்தது, புலம்பலா இருந்தது. அப்புறம் நாங்களே அதை செய்யற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனா மாறக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துரும். இப்போ நாங்க தான் தயாரிப்பாளர்கள் கூட்டு வரோம். இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரும் மேனேஜரும் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை காப்பாத்திட்டு இருக்காங்க. மத்த இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 250 திரைப்படங்கள் இன்னைக்கு தயாரிக்கப்படுது. இதுல 10 திரைப்படங்கள்ல இருந்து 20 திரைப்படங்கள் வந்து பெரிய நடிகர்கள் அவங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனியோ இல்ல அவங்கள சொந்தம் பண்ணிக்கிறாங்க. மீதி இருக்கிற 225 திரைப்படங்களை உருவாக்குபவர்கள் இங்க இருக்கிற உதவி இயக்குனர்களும் மேனேஜரும் தான். இவங்க தான் ஊரா போய் யாரோ தேடி அவங்கள கரெக்ட் பண்ணி ஏமாத்தி பொய் சொல்லி கொண்டு வராங்க. போகி மாதிரி வந்து வெளியே வர சிரமப்படுற மிக நல்ல திரைப்படங்கள் 100 படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்களும் வெளியே வரத்துக்கு நீங்க உதவி பண்ணணும் கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.